வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு விவசாயி ஒரு இறந்த பன்றிய ஒரு கிணத்துக்குள்ள போடுறார். கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லா எலிகளும் அதோட மீட் சாப்பிடுறதுக்காக கிணத்துல குதிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது, அந்த கிணத்தோட வால் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. வெளியில வரவே முடியாது. அடுத்த சில நாட்களில் பசியால அந்த இடமே நரகமா மாறிடுது. உயிர் பிழைக்க எலிகள் ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. சரியாக 15 நாள் கழிச்சு ஒரே ஒரு எலி மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கு. அதோட கண்கள் பிளட் மாதிரி சிவப்பா மாறிடுச்சு. இப்ப இந்த விவசாயி ஒரு கயிறு போட்டு அத வெளியில எடுத்து தோட்டத்துல விடுறார். இறக்கப்பட்டா? இல்லங்க. அதுதான் அவரோட மாஸ்டர் பிளானே. தன் இனத்தையே சாப்பிட்டு பழகிட்ட இந்த எலிக்கு இனிமேல் அரிசி பிடிக்காது. அது மத்த எலிகளையும் வேட்டையாட ஆரம்பிக்கும். சைக்காலஜில இத தான் டிவைட் அண்ட் கான்கர்ன்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறவங்க நம்ம கூட நேராலாம் சண்டை போட மாட்டாங்க. கீழ இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமியா மாத்திட்டாலே போதும், அவங்க வேலை நடந்துரும். நம்ம பிசினஸ்ல, ஆஃபீஸ்ல, ஃபிரெண்ட்ஷிப்ஸ்ல எல்லா இடத்துலயுமே இதான் நடக்குது. நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. அதனால ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு உண்டான சண்டையா? இல்ல மத்தவங்களோட மாஸ்டர் பிளானான்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி டெய்லி சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிருங்க. பிளஸ் லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.